Hello students, today we are going to see the continuation of the lesson Appa seen in the previous class. Gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. She felt that something was wrong. She caught Meena by her hand and started running towards their home. The wave that came closer to the shore had crushed the fishing boats. Before they reached their home, the powerful wave had hit the village. Meena and her mother could hear their friends and family screaming all around them. Now, let's see the meaning. Gazing at the wave far away. Meena's mother felt a sudden fear gripping her. அதாவது அந்த அலையை தூரத்துலேருந்து வர அலையை கூர்ந்து கவனிக்கிறாங்க. மீனாவோட மம்மிக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. உடனே மீனாவோட கையை சேர்த்து பிடிச்சிக்கிறாங்க. ஷி ஃபெல்ட் தட் சம்திங் வாஸ் ராங். அவங்களுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. ஷி காட் மீனா பை ஹர் ஹேண்ட் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் தேர் ஹோம். அவங்க உடனே என்ன பண்ணாங்க, மீனாவோட கையை பிடிச்சிட்டு வேகமாக வீட்டை நோக்கி ஓடுறாங்க. த வேவ் தட் கேம் க்ளோசர் டு த ஷோர் ஹேட் க்ரஷ்ட் த ஃபிஷ்ஷிங் போட்ஸ். அந்த வேவ் அந்த அலை என்ன பண்ணுச்சு, ஃபிஷ்ஷிங் போட் எல்லாத்தையுமே அப்படியே நொறுக்கிடுச்சு. பிஃபோர் தே ரீச்டு தேர் ஹோம் த பவர்ஃபுல் வேவ் ஹேட் இட் த வில்லேஜ். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அலை அந்த கிராமத்தை முட்டிடுச்சு. மீனா அண்ட் ஹர் மதர் குட் ஹியர் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்க்ரீமிங் ஆல் அரவுண்ட் தேம். மீனாவும் அவங்களோட அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்க்ரீமிங் ரொம்ப சத்தம் போடுறது, அலறி சத்தம் போடுறது அவங்களுக்கு கேட்குது. The sea water entered the village and washed out the huts and boats. The water hit their hut too. Meena and her mother were separated and thrown off. Then slowly the water receded again into the sea. Meena's mother gathered herself and searched for Meena. It was then that the second massive wave hit the village. Meena's mother was washed away by the wave. Meena, whirled through the water, was struggling to breathe. One moment she was inside the water and all was dark around her. In the next moment she could see the sky. The wave banged her to the trunk of a coconut tree. She wrestled with the wave and firmly hugged the tree. Soon she fainted. Now let's see the meaning. Here, massive means large or heavy. அதாவது பெரியன்னு அர்த்தம். வேர்ல்ட் மீன்ஸ் டு மூவ் ரேப்பிட்லி ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அதாவது சுற்றுறது, வேகமாக சுழல்றது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேங்க்டு மீன்ஸ் டு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ்ஃபுல்லி அண்ட் நாய்ஸ்லி. ரொம்ப சத்தத்தோட ஃபோர்ஸாக அடிக்கிறது. ஓகே. அண்ட் ஃபெயிண்ட் மீன்ஸ் டு லூஸ் கான்ஷியஸ்னஸ். அதாவது தன்னோட மயங்கி விழுறது, தன்னோட கான்ஷியஸை ஃபுல்லாக இழந்துறது. ஓகேவா? ஓகே. த சீ வாட்டர் என்டர் த வில்லேஜ் அண்ட் வாஷ்ட் அவுட் த ஹட்ஸ் அண்ட் போட்ஸ். அந்த சீ வாட்டர் என்ன பண்ணுச்சு, வில்லேஜ்குள்ளே அவங்களோட போட், ஹட்டுனா குடிசை வீடும், போட்டுனா படகு எல்லாத்தையுமே அடிச்சிட்டு போயிடுச்சு. அண்ட் வாட்டர் ஹிட் தேர் ஹட் டூ. அந்த குடிசையை கூட விட்டு வைக்கல, அதையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. மீனா அண்ட் ஹர் மதர் வேர் செப்பரேட்டட் அண்ட் த்ரோன் ஆஃப். ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டாங்க. தென் ஸ்லோலி த வாட்டர் ரிசீடட் அகைன் இன் டு த சீ. திரும்பவும் அந்த வாட்டர், சீ வாட்டர் கடலுக்குள்ளே உள்வாங்க ஆரம்பிச்சது. மீனாஸ் மதர் கேதர்ட் ஹர் செல்ஃப் அண்ட் சர்ச்டு ஃபார் மீனா. மீனாவோட மதர் அவங்கள சரிப்பட்டுக்கிட்டு மீனாவை தேட ஆரம்பித்தாங்க. இட் வாஸ் தென் தட் த செகண்ட் மேசிவ் வேவ் ஹிட் த வில்லேஜ். தேட ஆரம்பிக்கும் போது செகண்ட் மேசிவ், அதாவது மிகப்பெரிய அலை திரும்பவும் அந்த கிராமத்து மேலே மோதிச்சு. மீனாஸ் மதர் வாஸ் வாஷ்ட் அவே பை த வேவ். அப்போது அலையோட மீனாவோட மம்மி இழுத்து போகப்பட்டாங்க. மீனா whirled through the water.
வேர்ல்டு மீன்ஸ் இங்கே என்ன சொன்னால், அதாவது சுற்றி சுற்றி அந்த தண்ணிக்குள்ளவே சுழல்றது. த வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத். தண்ணிக்குள்ளவே சுழல்றா, அவளால் மூச்சை விட முடியல. ஒன் மொமெண்ட் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர் அண்ட் ஆல் வாஸ் டார்க் அரவுண்ட் ஹர். ஒரு கணம் பார்த்தா அவள் தண்ணிக்குள்ளே இருக்கா. தண்ணிக்குள்ளே இருக்கும் போது சுற்றி எல்லாமே வந்து ரொம்ப இருட்டாக அவளுக்கு தெரியுது. இந்த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஷி குட் see the ஸ்கை. அடுத்த மொமெண்ட் என்ன பண்ணுறா, வானத்தை பார்க்குறா. ஸோ இதே மாதிரி அவளுக்கு சுற்றி சுற்றி தண்ணிக்குள்ளே போகிறதும் வெளியில் வர்றதுமா இருந்தது. த வேவ் பேங்க்டு ஹர் டு த ட்ரங்க் ஆஃப் கோகனட் ட்ரீ. அப்போது அந்த வேவ் என்ன பண்ணுச்சு, பேங்க்டுனா என்னென்னா ஃபோர்ஸாக வந்து ரொம்ப சத்தத்தோட நம்மளை கோகனட் ட்ரீ, அதாவது தென்னை மரத்தில் நோக்கி ஃபோர்ஸாக அடிக்குது. ஓகே, ஷீ ரெசல்ட் வித் த வேவ் அண்ட் ஃபர்ம்லி அக்டு த ட்ரீ. அவள் அந்த அலை கூட சண்டையை போட்டு அவள் அந்த மரத்தை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கிட்டா. சூன் ஷீ ஃபெயிண்டட்னா அவளோட கான்ஷியஸாக அவள் எழுந்துட்டா, சீக்கிரமாகவே மயங்கிட்டா. வென் ஷீ woke up, she was in a hospital. After she recovered, they transferred her to a rehabilitation center. The center housed nearly 99 boys and girls. A kind-hearted official of the center was always very kind to the children. He often used to visit them with his family. Meena was the youngest of all and soon was loved by all. The official and his wife often carried Meena when they played with other children. All children used to call them Amma and Appa. After 3 years, the official was transferred. He and his family continued to visit the center once a year for the next 5 years. Now let's see the meaning. When she woke up, she was in hospital. அவள் கண்ணை மிழிச்சு பார்த்தபோது ஹாஸ்பிட்டலில் இருந்தா. After she recovered, they transferred her to a rehabilitation center. Here, rehabilitation means the action of restoring someone after a damage. அதாவது ஏதாவது சேதம் ஏற்பட்ட போது அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஒரு இடத்துல அனுப்புவாங்க இல்லையா, அந்த இடம் தான் ரீஹாபிலிட்டேஷன். அது தமிழில் புனர்வாழ்வு மையம் அப்படின்னு சொல்வோம். அதாவது இயற்கை பேரிடர்லாம் வரும்போது தன்னுடைய தாய் தந்தைய உறவினர்களெல்லாம் இழந்தவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல தங்க வைக்கப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவள் அனுப்பப்பட்டா. த சென்டர் ஹவுஸ்ட் நியர்லி 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 99 பாய்ஸும் கேர்ள்ஸும் இருந்தாங்க. அ கைண்ட் ஹார்ட்டட் அஃபிஷியல் ஆஃப் த சென்டர் வாஸ் ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன். அங்கே அஃபிஷியலாக, அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறவர் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப நல்ல மனசோடு இருந்தார். ஸோ குழந்தைங்கிட்ட ரொம்ப அன்பாக பழகினார். ஏ ஆஃபன் யூஸ்டு டு விசிட் தெம் வித் ஹிஸ் ஃபேமிலி. பெரும்பாலும் அவர் அவங்களோட குடும்பத்தோடு வந்து இந்த சென்டரை பார்த்துப்பார். மீனா வாஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சூன் வாஸ் லவ்டு பை ஆல். அங்கே இருக்கிற 99லேயும் மீனா தான் வந்து ரொம்ப யங்கஸ்ட், ரொம்ப சின்னவளாக இருந்தால். அதனால் அவளை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். The official and his wife often carried Meena when they played with other children. ஸோ மற்ற குழந்தைங்க கூட விளையாடும் போது பெரும்பாலும் இந்த அஃபிஷியலும் அவங்களோட ஒய்ஃபும் அந்த குழந்தைய மீனாவை மேலே தான் தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஆல் சில்ட்ரன் யூஸ் டு கால் தெம் அப்பா, அம்மா அண்ட் அப்பா. எல்லா குழந்தைங்களுமே அவங்கள அஃபிஷியலையும் அவங்களோட ஒய்ஃபையும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் 3 years த அஃபிஷியல் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். அப்புறம் 3 வருஷம் கழித்து அந்த அஃபிஷியலை என்ன பண்ணிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. ஹீ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி கண்டினியூட் டு விசிட் த சென்டர் ஒன்ஸ் அ இயர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. அடுத்து வர 5 வருடத்தில் ஒரு முறையாச்சும் வந்து இந்த சென்டரை அவங்க பார்த்துட்டு போவாங்க. மீனா now opened her eyes. Her cheeks were moist. All this seemed like it happened yesterday. The school bell rang and Meena wiped her cheeks to get ready for her English class. Meena was good at studies and now was in the 12th standard. The teacher was teaching and Meena was writing her notes. She then heard a familiar voice calling her, "Meenu?" She raised her head to see. Now let's see the meaning.
மீனா now opened her eyes. மீனா தன்னோட கண்களை திறந்து பார்க்குறா. her cheeks were moist. அவளோட கன்னங்கள்லாம் ரொம்ப ஈரமாக இருந்தது. all this seemed like it happened yesterday. இது எல்லாமே நேற்று நடந்தது போல் அவளுக்கு தோணுது. அவள் சின்ன வயசில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி அவள் நினச்சி பார்த்துட்ருக்கா. தட் மீன்ஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்கூல் பெல் ரேங் and Meena wiped her cheeks to get ready for her English class. ஸோ பெல் அடித்த உடனே மீனா தன்னுடைய கண்களை தொடச்சிக்கிட்டு அவளோட இங்கிலீஷ் கிளாஸ்க்கு அவள் ரெடி ஆகிட்டா. மீனா வாஸ் குட் அட் ஸ்டடீஸ் அண்ட் நவ் வாஸ் இன் த 12th ஸ்டாண்டர்ட். அப்போது அவள் ரொம்ப படிப்பில் நல்ல குட்டாக இருந்தாள். ஸோ இப்போ அவள் 12th படிக்கிறாள். த டீச்சர் வாஸ் டீச்சிங் அண்ட் மீனா வாஸ் ரைட்டிங் ஹர் நோட்ஸ். அவங்க டீச்சர் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கும் போது மீனா நோட்ஸ் எழுதிட்டுருக்கா. She then heard a familiar voice calling her மீனு. அவளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ் வந்து மீனு அப்படின்னு கூப்பிடுது. ஷீ raised her head to see. ஸோ அவளோட தலையை திருப்பி அதாவது உயர்த்தி பார்க்குறா யார் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. Now let's see the meaning. Blankly means without expression. Okay. She was surprised to see her father. அவளோட அப்பாவை பார்த்ததும் அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. த அஃபிஷியல் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ். அந்த அஃபிஷியல் அதாவது அவள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது அவளை ஒரு ரீஹாபிலிட்டேஷனில் சேர்த்தாங்க இல்லையா. ஸோ அந்த அஃபிஷியல் அங்கே நின்றுட்டுருக்காரு. ஸோ ஹி வாஸ் ஸ்மைலிங் ஹட்டர். அவர் அவங்க மீனாவை பார்த்து சிரிக்கிறாரு. ஷீ ஸ்டார்ட் அட் ஹிம் பிளாங்க்லி ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ். அப்படியே வந்து ஃபியூ செகண்ட்ஸ் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே இது அவளை பார்த்ததும் அப்படியே தகச்சு நின்றுட்டா. ஒன்றும் தெரியல, அவளோட மைண்டில் எதுவுமே ஓடலை. வித் டியர்ஸ் ரோலிங் டவுன் ஹர் சீக்ஸ். அவளோட கண்கள்லேருந்து தண்ணீர் அப்படியே கீழே கொட்டுது. கண்ணிலேருந்து தண்ணி கீழே வருது. ஷி ஜம்ப்ட் அவுட் ஆஃப் ஹர் பெஞ்ச் அண்ட் டேஷ் டுவர்ட்ஸ் ஹிம். அப்படியே அவளோட பெஞ்ச்லேருந்து குதிச்சு, டேஷ் மீன்ஸ் அதாவது வேகமாக அவங்க அப்பாவை நோக்கி ஓடுறா. காலிங் அப்பா அப்பான்னு கூட்டுட்டே அப்படி வேகமாக ஓடுறா. ஸோ இந்த ஸ்டோரி என்ன பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் சுனாமி 2004 சுனாமி வந்தது. ஸோ அப்போது இருந்த ஒரு குழந்தையோடைய கதையை இப்போ சொல்கிற மாதிரி, ஒரு குழந்தையோடைய கதையை சொல்கிற மாதிரியும், அந்த அஃபிஷியல் வந்து அவங்கள ரொம்ப கைண்டாக பார்த்துக்கிட்டதுனால ஸோ அவங்கள அப்பான்னு சொல்லியும் அவர் 12th படிக்கிற வரைக்கும் அவங்கள வந்து படிக்க வச்சுட்டு இன்னமும் அவர் வந்து அந்த பாசத்தோடு இருக்கிற ஒரு கதையை சொல்கிறதுனால தான் ஸோ இந்த ப்ரோஸ்க்கு வந்து அப்பா அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் இன் தி ஸ்டோரி. This is for your homework. Do it on time. Okay, thank you so much.